வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல்ல அஜயோட அண்ணனும், அண்ணியும், அவங்க தம்பியும் 3 பேர் வந்துட்டு எல்லாத்தையும் தேடுறாங்க. எங்கேயும் கிடைக்கல. ஃபோன் பண்ணி பார்த்தா அவர் ஃபோன் எடுக்க மாட்றாரு. அவர் அங்கே அழுவுறாரு ஹாஸ்பிட்டல்ல இருந்துக்கிட்டு. இவங்க யோசனை பண்ணுறாங்க, அவனுக்கு வேறு ஏதாவது காதல் ஏதாவது இருக்குதான்ட்டு. அவங்க அண்ணா கேட்குறாரு, இல்லைங்க நான் அவங்ககிட்ட கேட்டேன், அவன் எதுவுமே சொல்லலைன்னுட்டு. அந்த நேரத்தில் டிரைவர் வந்து சொல்லிட்டு போகிறாரு, அவரோட கார் இல்லைன்னுட்டு. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிறாங்க. அப்போ அவன் கார் எடுத்துகிட்டு வேறு யார் கூடாது போயிட்டுருப்பானோ தெரியல, அப்போ ஓடி தான் போயிட்டானான்ட்டு இவங்க குழம்புறாங்க. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ மாமா அவங்க ஃப்ரெண்டும் சமாதானமாயிட்டு கல்யாணம் வச்சுக்கலான்னு பார்த்தாங்க. இப்போ முகூர்த்தம் வேறு நெருங்கிட்டு இருக்குது. இப்போ என்ன நடக்க போகுது தெரியலேன்ட்டு இவங்க பயந்துக்கிட்டே வராங்க. வந்தாக்கா அவனை எங்கே தேடிட்டோம் காணோமாம்மா, காரும் காணட்டு, டிரைவரும் வந்து சொன்னாருன்னுட்டு அர்ஜுனும் பார்வதியை வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு இவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. அவன் இந்த மாதிரி மானத்தை எடுத்துகிட்டு போயிட்டானடா, எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு எல்லாரும் வர வச்சு இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டானே, அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலான்ட்டு அவங்க அப்பா ஒரு பக்கம் வருத்தப்பட்டு கத்தி புலம்புறாரு. வீட்டில் இருக்கிறவங்களும் அதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அவனுக்கு இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்களா, இல்லை அவனை கட்டாயப்படுத்தி ஏற்பாடு பண்ணிங்களான்ட்டு விஸ்வநாதோட மாமியார் வர கேட்குறாங்க. அவனை கேட்டு தானே எல்லாம் ஏற்பாடு பண்ணோம், எல்லாம் தெரிஞ்சு தானே பண்ணோம், அவனை கேட்காம நாங்கள் எப்படி ஏற்பாடு பண்ண முடியுன்றாங்க பாட்டி. அவங்களோட அம்மா வர சொல்கிறாங்க, அவன் ஏதாவது வருத்தமாக இருந்து யாராவது பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. எதுவுமே இல்லைன்னுட்டு பிரியா கிட்ட கேட்டால் கூட எனக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. எல்லாருமே அவர் எப்படி போனார், எதை போனார், யாரோட பார்வையிலும் யாருக்கு தெரியாமல் எப்படி போனான்னு தெரியலன்ட்டு குழம்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க குடும்பத்தோட இப்படி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு புலம்பிக்கிட்டு புரியாமல் எல்லோரும் குழப்பத்தோடு பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மார்கதரிசி கத்துறாரு, போதை நிறுத்துங்க, நீங்கள் என்ன எல்லோரும் சேர்ந்து ஒன்றா குடும்பத்தோடு சேர்ந்து நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அவனை அனுப்பி வச்சுட்டு இங்கே என்ன நாடகம் பண்ணுறீங்களான்ட்டு கேட்குறாரு. அதை கேட்டது இவங்களாம் ஷாக் ஆகிறாங்க. நாங்கள் ஏன்டா அப்படி பண்ண போகிறோம், எல்லாம் தெரிஞ்சு தான் நடந்துன்ட்டு. இல்லைடா, நீ வேணும்னா எங்களை வந்து வர வச்சு அவமானப்படுத்தி இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி வேடிக்கை பார்க்குறியா, இதை நான் எதிர்பார்க்கலடா, நீ சொல்லி தானடா நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தோம், நமக்குள்ளே போட்டி இருக்குது பிஸ்னஸில், ஆனால் அதை என்னோடய பொண்ணோட வாழ்க்கையில் காட்டுவியான்ட்டு சொல்லும் போது, இல்லைடா அப்படியெல்லாம் இல்லைன்னுட்டு, என்ன இல்லை நீ என்ன பழி வாங்க தான் நினச்சி என்னோடய பொண்ணோட வாழ்க்கையை பழி வாங்குறியடா, நீ தேவையாடா, இதெல்லாம் உனக்கு அந்த வழி தான் கிடச்சிச்சான்ட்டு இவர் அவரோட மனசர்களை தான் திட்டுறாரு. அதை கேட்டதும் அர்ஜுனும் பார்வதி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, அவன் போனது எங்களுக்கு தெரியாதுன்ட்டு. தெரியும், நீங்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி தான் அவனை அனுப்பி வச்சுட்டு தான் இந்த மாதிரிலாம் நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன் வெளியில் போனது ஒருத்தர் கூட தெரியாது, அப்படியே அவன் வெளியில் போயிட்டான், வெளியில் போயிட்டு வந்து என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறானா, இல்லை அவன் வெளியில் போயிட்டு வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்தா நீங்களா நிம்மதியாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது, இப்போ என்னோடய பொண்ணோட வாழ்க்கை என்ன கேதி, அவள் ஆசாசியாக கல்யாணத்துக்கு வந்தால் அவளை இந்த மாதிரி மனசை கஷ்டப்படுத்திட்டீங்களான்ட்டு அவரோட மனசுகளை திட்டி சண்டை போடுறாரு, சண்டை பிடிக்கிறாரு. எல்லோரும் விலைக்கு விடுறாங்க. பார்வதியும் அர்ஜுனும் அவங்க அப்பாவும் எப்படி இல்லாமல் சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. அவர் சமாதானம் ஆக மாட்டாரு, கத்துறாரு. இன்னொரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க பல்லவி அவங்க அம்மாவும். இங்கே நடக்கிற விஷயங்களால் எல்லாருமே குழப்பத்தோடு இருக்காங்க. யாருக்கு எந்த விஷயம் தெரியல. இவங்க ஒரு பக்கமும் அவங்க ஒரு பக்கம் வாக்குவாதம் போட்டியெல்லாம் நடக்குது. அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு பல்லவியோட அம்மா கத்துறாங்க, போதை நிறுத்துங்க, நீங்கள் உங்களதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்களா, ஆனால் என்னோட பொண்ணு என்ன பண்ணுவா, அவள் ஆசாசி அவனை விரும்பினா, இப்போ கல்யாணம் வரல வந்து அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அவள் என்ன பண்ணுவா, இப்போ என்னோட பொண்ணுக்கு என்ன வழி, இப்போ அவள் கல்யாணம் பண்ணி வச்ச வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கூட என்ன பண்ணுறது, அவள் சந்தோஷமாக வாழ்வாளான்ட்டு கேட்குறாங்க. அதை கேட்டது அர்ஜுன் சொல்கிறார், நாங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்ட்டு. அதுக்கு நாங்கள் இவ்வளோ ஏற்பாடு பண்ணி ஆயிரக்கணக்கான பத்திரிகை அடித்து எல்லாருக்கும் கொடுத்து இந்த மாதிரி வர வச்சு நீங்களும் அவள் ஏற்பாடு பண்ணுவீங்களா கல்யாணத்துன்னு கேட்குறாங்க. உங்களோட இடத்துல தான் நாங்களாக இருக்கோம், அவன் இந்த மாதிரி பண்ணுவான், நாங்களும் எதிர்பார்க்கல, இந்தமாதிரி நடந்தது எங்களுக்கு தெரியாதுன்ட்டு எப்படியெல்லாம் இவங்க சொல்லி பார்க்குறாங்க. எதுக்குமே அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க. இப்போ என்னோடய பொண்ணுக்கு என்ன வழின்னுட்டு பல்லவியிடமா கேட்குறாங்க. பல்லவி ஒரு பக்கம் அழுதுட்டு நின்றுட்டுருக்காங்க. ப்ரோமோவில் பார்வதி அர்ஜுனும் அவங்க தம்பி கண்ணனை கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க, அவங்க இந்த வீட்டு மருமகளாக தான் இருப்பாங்க, அது நாங்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம், அதை நாங்கள் நிறைவேற்றணுனாக்கா கண்ணனுக்கும் பல்லவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதமான்ட்டு கேட்குறாங்க பார்வதி. அதை கேட்டதும் பல்லவி அவங்க குடும்பத்தில் இருக்கணும் ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.